தேவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் உங்களோடு கலந்து படிக்கிற வாய்ப்பு கொடுத்தமைக்காக பலராம் கோவிந்த பிரபு அவர்களுக்கும் எல்லா இங்கே கூடியிருக்கிற வைஷ்ணவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த பாகவதத்தில் வந்திருக்கிற எல்லா பக்தருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. இது ஒரு அழகான ஸ்லோகம். கர்ப்பத்திலிருந்து பிரகலாத் மகாராஜர் கற்றுக்கொண்டதை இங்கே வர்ணிக்கிறார். அப்போ என்ன நடந்தது? இது எப்படி கர்ப்பத்திலிருந்து ஒரு சிசுவுக்கு தெரியும்? முதல்ல இன்னைக்கு நவீன அறிவியல் இருக்கு இல்லையா, மெடிக்கல் சயின்ஸ், மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ், இவங்களால வர்ணிக்க முடியாத விஷயங்கள்லாம் பாகவத்தில் இருக்கு. ஒரு சில விஷயங்களை இந்த ஜட கண்களாலேயோ ஜட புலன்களாலேயோ உணரக்கூடிய விஷயங்கள் அல்ல. குறிப்பாக ஆத்மீக விஷயங்கள். ஆத்மீக விஷயங்களை இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் எப்படி பார்த்து நினைக்கிறாங்கன்னா, இந்த கண்ணால் பார்க்கணும், இந்த புத்தியை கொண்டு உணரணும், இந்த மூளையை வச்சு உணரணும்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை. பகவானுடைய படைப்பு, கிரியேஷன், சிருஷ்டிப்பு, படைப்பை பற்றிய ரகசியங்கள், பகவானை பற்றிய ரகசியங்கள், பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், இதெல்லாம் ஜட புலன்களால் உணரக்கூடியது அல்லன்னு கோசாமி சொல்றேன். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி பவேத்ராய இந்திரியை, இந்த ஜட புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இதெல்லாம் கிடையாது. ஜட புலன்களை கொண்டே இந்த புலன்களை முழுமையாக கூட உணர முடியாது. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் இன்னைக்கு நவீன அறிவியல் இந்த உடலை பல கூறுகளாக பிரித்து ஆராய்ச்சி படிக்கிறாங்க. ஒவ்வொருத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்க இல்லையா? இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், இது மாதிரி சோ மெனி ஸ்பெஷலிஸ்ட். நிறைய மருத்துவத்துறையில் பெரிய நிபுணர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த துறையில் கூட அவங்களால முழுமையாக சொல்ல முடியாது. இந்த உடலை கூட முழுமையாக ஆராய்ந்தவங்களால சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டா கூட அவங்க எதனால வந்ததுன்னு தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் எப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வராங்க. இது எதோ இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இது எதனா ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இந்த பௌதிக உடலையே உங்களால முழுமையாக சொல்ல முடியாத போது இதுக்கு அப்பால் உள்ள விஷயம் ஆன்மீக விஷயங்கள், அதை எப்படி உங்களால் முழுமையாக வர்ணிக்க முடியும்? அதனால ஸ்பெகுலேட் பண்ணிகிட்டே போகலாம், கற்பனை பண்ணிக்கிட்டே போகலாம். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோரதாபி மனசோ முனி பூங்கவான். மன வியூகத்தில் கற்பனை பண்ணிட்டு போனாலும் கிருஷ்ணனுடைய எல்லையற்ற சக்தியை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால இங்க முதல்ல ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற சிசு பேசுமா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு கவனிக்குமா, இது மெடிக்கல் சயின்ஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வேணா சொல்லலாம், இந்த கர்ப்பத்தில் சிசு எப்படி இருக்கு, அது எந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கு, அது எப்படி இங்க அந்த உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணி சொல்லலாம். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி சொல்லலாம். பட் இந்த ஸ்கேனிங் மிஷின்லாம் இல்லாத சமயத்தில் எல்லாம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் பாகவதம். பாகவதம் 3rd cantoல கபில தேவர் அப்படியே அந்த கருவுக்குள்ள சிசு இன்ச் பை இன்ச்சா வர்ணிச்சிருக்காரு. அந்த ஒரு மாசத்துலேயே எப்படி அந்த கரு வளர ஆரம்பிக்குது, அது 7 மாதம் முழுமையான உடம்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாகங்கள் எப்படி இதாகுது, அதுக்கப்புறம் எப்படி அது கான்சியஸ்னஸ் அங்கே இருக்கு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல். ஆன்மீக அறிவியல் இல்லைன்னா பௌதிக அறிவியலே கிடையாது. ஆன்மீகம்னு ஒன்று இல்லைன்னா பௌதிகமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீகம் வேற பௌதிகம் வேற. ஆன்மீகம்னா ஒரு மூட நம்பிக்கை, இந்த மெடிக்கல் சயின்ஸ் தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இல்லையா? அது எப்படி மெடிக்கல் சயின்ஸ் கரெக்டாக இருக்கு முடியும்? ஏன்னா வி ஆர் இம்பர்ஃபெக்ட், நம்ம பக்குவமானவங்க கிடையாது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய அறிவியல் எப்படி பக்குவமாக இருக்கும் இல்லையா? நம்ம பக்குவமானவங்க இல்லை. அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஞ்ஞானம் எப்படி பக்குவமானதாக இருக்கும்? ஆனால் இங்கே வியாசதேவர் பக்குவமானவர், கபிலதேவர் பக்குவமானவர், நம்ம சொல்லக்கூடிய விஞ்ஞானம் பக்குவமானதாக இருக்கு. ஏன்னா அவங்க ஜீவனுக்குண்டான 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்.
ஜீவாத்மாவுக்கு உண்டான 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறதுனால இந்த சயின்ஸ் வந்து நேச்சர். இதை வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த ஒரு தாயினுடைய கருவில் அந்த சிசு தோன்றிய உடனே அதெல்லாம் அப்சார்ப் பண்ணும். பட் அங்கே ரொம்ப பெயினும் இருக்கு. அந்த கருவறை வந்து இவ்வளோதான் இருக்கும். அந்த கருவறைக்குள்ள அந்த சிசு உட்காந்துட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் இல்லை, காற்று இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிருமிகள்லாம் வேற வந்து கடிக்குது. அதெல்லாம் அந்த அந்த டெண்டர் பாடி அப்படியே அந்த பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இளநீர் உள்ள இந்த தேங்காய் இளநீர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குளன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னு. அந்த கிருமிகள்லாம் போய் கடிக்கும் போது பெயின் தாங்க முடியாம அந்த சிசு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகரும். உடனே அந்த அம்மா ஹஸ்பண்ட சொல்லுவா, பாருங்க நம்ம குழந்தை மூவ் ஆகுதுமா, அது வெளில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கு. அது படுற கஷ்டம் அதுக்கு தான் தெரியும். நம்ம நினைச்சிருக்கோம், ஓ என் பேபி வந்து இங்க மூவ் ஆகுது அங்க மூவ் ஆகுது, பாருங்க பாருங்க. அப்புறம் வயிற்றுக்குள்ள உதைக்குது. அது வந்து அந்த சிசு வந்து உள்ள இருக்க முடியாம எப்படியோ கையை காலையும் உதைக்குது. உள்ள இருக்கும்போது உதைக்கிறான், வெளியில வந்து உதைக்கிறான். அம்மாவுடைய கருவில் இருக்கும்போது உதைக்கிறான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் உதைக்கிறான். இதுதான் ப்ராப்ளம். அப்ப என்னன்னா இந்த கான்சியஸ்னஸ், சோலுடைய சிஸ்டமே கான்சியஸ்னஸ், ஆத்மாவுடைய அறிவு உணர்வு. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ பவத். ஒரு ஜீவாத்மாவுக்கும் அவன் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கருவில் வைக்கப்படும். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. குணத்தினுடைய சம்பந்தத்தினால ஒரு சில ஜீவாத்மா அதுக்கு தகுந்த ஒரு யோனி. அது முட்டைக்குள்ள இருக்கலாம், விதை வடிவில் இருக்கலாம், விதையிலேருந்து வரலாம், முட்டையிலேருந்து வரலாம். அதுக்கப்புறம் ஒரு கருவில் இருந்து, அந்த கரு வந்து ஒரு விலங்குடைய கருவா இருக்கலாம், இல்லை ஒரு மனிதனுடைய கருவா இருக்கலாம், ஒரு தேவதையுடைய கருவா இருக்கலாம். அது ஜீவாத்மாவுடைய ஜடைக்கு முக்குணத்தோடைய தொடர்பு பொறுத்திருக்கு. பட் இங்க பிரகலாத ஒரு எர்ணிகசிபுடைய வாரிசு. ஏற்கனவே எர்ணிகசிபுடைய தொல்லையை தாங்க முடியல, அதுக்குள்ள அவனுக்கு ஒரு குழந்தை வந்தா அது அவனுக்கு மேல என்ன, தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 14 அடி பாய்ன்னு சொல்லுவாங்க. எர்ணிகசிபுடைய தொந்தரவே தாங்க முடியல, அவனுக்கு ஒரு குழந்தையா. அந்த குழந்தை வந்து அது எப்படி தாங்கிறது? அதோடைய டார்ச்சரி தாங்க முடியாது. அதனால இந்த பாயிண்ட் என்னன்னா, நேற்று வந்து பாகவதத்தில் விதுரருடைய பாஸ்டைம் படிச்சுட்டு இருந்தோம். விதுரர் வந்து ஒரு தாசி புத்திரா, ஆனா பிறப்பால் ஒரு தாசிக்கு புத்திரனே தவிர ஒரு மகாத்மா, விதுர மகாத்மா. ஏன்னா வியாசருடைய புத்திரன். வியாசர் மூலமா அந்த விசித்திரனுடைய மனைவிக்கு பிறந்ததுனால, சாரி அந்த வேலைக்காரி, அவங்க தே ஆர் நாட் அக்ரி, அவங்க 2 பேரும் போல மனைவி வேலைக்காரி அமைச்சு. ஸோ இவந்தோ சூத்ராணிக்கு மகனாக பிறந்தாலும் வியாசனுடைய அனுகிரகத்தினால அந்த குழந்தை மகாத்மாவா இருக்கு. இங்க என்ன நடக்குது? எர்ணிகசிபு ஒரு பயங்கரமான அசுரன். அதை பிரகலாதரே வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. எப்படின்னா, ப்ரோப்பா ஒரு கிளாஸ்ல அழகா சொல்லுவார். பிரகலாதர் வந்து அவங்க அப்பா பார்த்து ஓ மை டியர் டேடின்னு சொல்ல, எனக்கு பிரியமான தந்தையும் சொல்ல, தசாது மன்னி அசுர வரிய தேகினான். நீங்க தான் அசுரே ரொம்ப உயர்ந்த அசுரன். இந்த மாதிரி ஒரு அசுரன் நான் பார்த்ததில்லை. அசுரே ஒரு கிரேட். அந்த மாதிரி ஒரு அசுரனுக்கு குழந்தை, அந்த மாதிரி ஒரு அசுரனுக்கு குழந்தை எப்படி பக்தனா இருக்கு? இது ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப எப்படி நடந்தது இது? நாரதனுடைய கருணையால். ஏன்னா அது அசுரனுடைய சிசுவா இருந்தாலும், அசுரனுடைய சக்தியா இருந்தாலும், அந்த கயாது நாரத முனியுடைய ஆசிரமத்தில் இருந்தாங்க. அப்ப சிரவணம் வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அசுரனோட குழந்தை தான், ஆனா ஒரு சுத்த பக்தன் கேட்டதுனால அது கருவிலேயே பக்தராயிருக்கு. அப்ப சுத்த பக்தருடைய சங்கம் நேரடியாக கூட தேவையில்லை, அவசியமே இல்லை. வாணி அது போதும்.
நம்ம கூட நினச்சிட்டு இருக்கோம், நம்ம குரு மகாராஜ் கூட போய் இருக்க முடியல, அவருக்கு பக்கத்தில் இருக்க முடியல, சேவை போட முடியல. அதை விட சக்தி வாய்ந்தது வாணி. இந்த வாப்புசியோட வாணி சேவை சக்தி வாய்ந்ததுன்னு படிக்கிறோம். அப்போது நாரதருடைய அசோசியேஷன் எப்படி கிடைச்சது? அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே கிடைச்சிருக்கு. அதான் சிறந்த முனிவரா நாரதர். நாரதர் வந்து இந்திரன்ட்ட சொல்றாரு. ஏன்னா இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த ஒரு வார்த்தைக்கும் வந்து உள்ள மீனிங் இருக்கு. இந்திரா அப்போ என்னன்னா, கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, ஆப்ரம்ம புவனாலோகா புனராவர்த்தனம் அர்ஜுனா. நீ பிரம்மலோகம் வரைக்கும் போல நிம்மதியா இருக்க முடியாது. புனர்ஜென்ம நான் வித்தியது மாமி பேத்து கவுஞ்சேயா புனர்ஜென்மன். நீ பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் இந்த ஜென்ம விட்டு ஜெராவதின்னு தொடரும். நம்ம பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பிறப்பு முதுமை தொடரும். அப்புறம் பயம், என்னுடைய இந்திர பதவிக்கு யாராவது வந்துடுவாங்களோ, என்னுடைய சொர்க்கத்தை யாராவது அபகரிச்சிடுவாங்களோ, நான் எங்காவது நடுத்தரவுல நிற்க வேண்டியதாயிடுமோ, இந்த பயம். ஆனால் தேவர்களும் பக்தர்கள் தான். ஆனால் அவங்க பௌதிக பற்றுகளும் பக்தர்கள், சகாமாடி ஒளி. ஸோ இந்திரனுக்கு பயம். எங்கேயாவது எண்ணெய் கசிப்புடைய பயணம் வந்து இப்போ எண்ணெய் கசிப்பு ரொம்ப தொந்தரவு பண்ணி 3 உலகத்தையும் எடுத்துட்டு அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்குள்ள இந்த பையன் வேற வந்தா இங்க இது வேற அடுத்தது நான் திரும்ப ப்ராப்ளம் எனக்கு. அதனால இந்த பையனை கொண்டுடணும், இந்த பொண்ணையே கொண்டுடணும். அந்த கருவு வந்து அவளை கொண்டுடணும். அக்காடிக்கு சாஸ்திரா ஒரு பெண்ணை கொள்றது பாவம். பட் இந்திரா என்ன நினைக்கிறாரு, இந்த குழந்தை நமக்கு எல்லாருக்கும் எதிரியா இருக்கனால இந்த பெண்ணுன்னு கூட பார்க்க வேண்டாம், கொண்டுடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, எக்காரணத்துக்கு கொண்டு பெண்கள் தண்டிக்கப்படக்கூடாது. பெண்கள், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், குழந்தைங்க இவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால தான் யுத்தம் என்ன நடந்தது, ஊருக்கு வெளியில் நடக்கும். வேத காலத்தில் என்ன சண்டை போட்டாங்க, குருக்ஷேத்திரங்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அங்கே போய் சண்டை போட்டாங்க. அதில் வந்து பெண்கள் கிடையாது, வயசானவங்க கிடையாது, பிராமணர்கள் கிடையாது, குழந்தைகள் யாரும் உள்ளது. வீரர்கள், சத்திரியர் மட்டும் அங்கே ஃபைட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அந்த யுத்தம் முடிச்சுது. அவ்வளோதான். கைது பண்ணிட்டாலே அந்த ராஜ்யத்தை அவரை கைப்பற்றின மாதிரி தான். அப்பாவி மக்கள் மேலே குண்டு போடுற வேலையெல்லாம் இல்லை. தூங்கிட்டு போய் ராத்திரி ஒரு ராத்திரி போய் டமான்னு குண்டு போட்டுருவான். அவ்வளோ பேரும் எல்லாம் செத்து போகும். இதுதான் மாடர்ன் சயின்ஸோடைய அட்வான்ஸ்மெண்ட். பிரபா என்ன சொல்றாரு, நவீன அறிவியலுடைய முன்னேற்றம் என்னன்னா அது எல்லாருக்கும் தொந்தரவு தான். ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு யாரை கொல்லணுமோ அவங்கள மட்டும் எய்ம் பண்ணும். இப்போ பிரம்மா ஒரு அஸ்திரம் விட்றாரு அப்படின்னா அது ராவணன் நோக்கினா ராவணன் நோக்கி மட்டும்தான். எந்த ஒரு அசுரனை கொல்லணுமோ அவனை நோக்கி மட்டும் போகும். அதில் எல்லாரும் தண்டிக்கப்படலை. இவங்க நினைக்கிற மாதிரி இந்த மாடர்ன் சயின்ஸ், இப்போ இந்த மாடர்ன் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நவீன அறிவியல், இந்த மாதிரி சோகால்டு நவீன அறிவியல் இல்லாத காலத்திலே யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆஸ் பர் சண்டை யுத்தத்தை பொறுத்த மட்டும் கூட யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுது. அப்போ இந்த இந்திரன் என்ன நினைக்கிறாரு, இந்த பொண்ணுனால எனக்கு ஆபத்து தான். ஏன்னா ஒரு அசுரோட மனைவியோ அவங்க கருவில் வந்து ஒரு அசுர குழந்தை இருக்கு, இதை வளர விட்டா ஆபத்து, இதை வந்து முளையிலேயே கீழே எரிஞ்சிடணும் அப்படின்னு அந்த குழந்தைய கொல்ல போனா அங்கே நாரதன். இதெல்லாம் பகவான் ஏற்பாடு. அடிக்கடி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். பகவானுடைய விருப்பம் எல்லாம் எதுவும் நடக்காது, பகவானுடைய ஏற்பாடு இல்லாமல் எதுவும் நடக்காது, பகவானுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. கிருஷ்ணா வந்து அனுமதி கொடுக்கலன்னா நம்ம தேவர்கள் கூட வழிபட முடியாது, தேவர்கள் வரம் கொடுக்கவும் முடியாது. அதான் பகவத்கீதை சொல்ற. அந்த நம்பிக்கையும் கிருஷ்ணர் தான் கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு தேவதையை வழிபட்டா அதுக்கான நம்பிக்கையும் கிருஷ்ணர் தான் கொடுக்கணும், அந்த வரத்தையும் தேவர்கள் மூலமா கிருஷ்ணர் தான் கொடுக்கணும். அப்போ இந்த குழந்தை வந்து வெளியே வரணும். பிரகலாதன் வந்து நமக்கு பக்தி என்னன்னு கற்றுக் கொடுக்கணும். பக்தினா என்ன, சரணாகதினா என்ன, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது எப்படி பிராக்டிக்கலா நடைமுறையில வாழ்ந்து காமிக்கிறது. நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நிறைய தடவை படிக்கிறோம், கேட்கிறோம், இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். அடுத்து ஒரு சின்ன ஒரு தொந்தரவு வந்து இம்மிடியட்டா நமக்கு கோவம் வந்துடும். கோபமோ
இல்லை வருத்தமோ இல்லை ஒரு அவமானம், யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, உடனே நம்மளால தாங்கிக்க முடியல. ஏன்னா நம்மளும் ப்ராக்டிக்கலாக ரிலீஸ் பண்ணல, இந்த உடலெல்லாம் ஆத்மான்னு ப்ராக்டிக்கலாக ரிலீஸ் பண்ணல. பட் பிரகலாத் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், இந்திரதும்ன மகாராஜ், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்காங்க பாகவதத்தில். சித்திரகேது, இவங்கெல்லாம் இந்த உடல் இல்லை ஆத்மான்னு ரியலைஸ் பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது அவங்க அந்த துன்பத்துக்கு ஆளாகலை, அந்த தொந்தரவுக்கு ஆளாகலை. பிரகலாதருக்கு வந்த கஷ்டத்தில் ஒரு கடுகளவு கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம், லைஃப்ல மீட் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளவுமே லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம். அப்பாவே பண்றாரு எதிரியாகி, அப்பாவே எதிரியாகி அவர் வாழ்க்கையில எல்லாமே அவர் உயிர்க்கான ஆபத்து தான். ஆனா பிரகலாதர் கிளர்ச்சி அடையவில்லை. அப்போ பகவானுடைய திட்டம் என்னன்னா, பிரகலாத நீங்க கூட்டிட்டு வந்துட்டு இதுதான் பக்தி, இதுதான் பக்தன், இதுதான் சரணாகதி, இதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மா, இப்படிதான் பக்தி செய்யணும், இவருடைய அடிச்சவட்டை பின்பற்றுங்க, நீங்களும் எனக்கு பிரியமானவனாயிடலாம். மகாஜன வேணுங்கள் சொல்லணும். அந்த மகாஜனத்தை ஃபாலோ பண்ணா, ஆக்சுவலி நரசிம்மர் சொல்றாரு, நரசிம்மர் பிரகலாத் என்ன சொல்றாரு, பிரகலாத் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், உன்னை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களும் எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஸோ அல்டிமேட்லி நம்ம கோலே வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாக இருந்தான். அப்படின்னா நம்ம மகாஜனை ஃபாலோ பண்ணணும். ஸோ தேவருக்கு ஒரு பக்கம் பௌதிக பற்றுதல் இருந்தாலும் நாரதர் அங்க வந்து சொன்னோன்னே ஏத்துக்கிறாங்க. இதுதான் தெய்வீகமான குணம் உள்ளவங்களுக்கு அசுர குணம் உள்ள வித்தியாசம். இது அடுத்த பாயிண்ட். ஸோ தெய்வீகமான குணம் உள்ளவங்க தான் செய்யறது தவறுன்னா ஒத்துக்குவாங்க, எஸ் கரெக்ட், அது ஒரு அத்தாரிட்டி வந்து சொல்லும்போது. ஸோ நாரதர் வந்து எல்லா விதத்திலும் அத்தாரிட்டியா இருக்காரு, அவரை எல்லாரோடையும் சேர்த்துக்கலாம். தேவர்களுக்கு மத்தியில தேவ ரிஷி, முனிவர்களுக்கு மத்தியில நாரத முனி, பக்தர்களுக்கு மத்தியில பக்தர் நாரதர், எப்படி வேலை யார் கூட வேணா நீங்க அவரை சேர்த்துக்கலாம், எல்லாரும் கூட அவரை சேர்த்துக்கலாம். தேவர்களுக்கு மத்தியிலே அவர் சேர்த்துக்கலாம், முனிவர்கள் ரிஷிகளுக்கு மத்தியிலும் சேர்த்துக்கலாம், பக்தர்கள் மத்தியிலும் சேர்த்துக்கலாம், மகாஜனங்களுக்கு மத்தியிலும் சேர்த்துக்கலாம். தட் இஸ் ஸ்பெஷல் பர்சனாலிட்டி. நாரதர் ஸ்பெஷல். ஸோ அதனால இங்க நாரதர் வந்து சொன்ன உடனே இந்த கையாவது கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த இந்திராவுடைய மென்டாலிட்டி மாறுது. இதுதான் இங்க பாயிண்ட். இந்திரன் நாரதரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உடனே என் தாயை விட்டு விட்டார். ஸோ தேவரிஷி நாரதர், ஸோ நாரதர் வந்து சொன்னது கரெக்டா இருக்கும். அங்க வந்து யோசிக்கிறதுக்கோ அல்லது இது வந்து ஆராய்வதற்கோ வேலையே இல்லை. அத்தாரிட்டி ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அது யோசிக்கிறதுக்கு இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, இது நன்மையா தீமையா, இது நமக்கு எப்படி நம்ம சாதகமா இருக்குமா, நோ, there is no any second consideration. ரெண்டாம் தரத்துக்கான யோசனைக்கான இடமே கிடையாது. அவ்வளவுதான். சீக்ஷா குரு தீக்ஷா குரு பிரபுபார் சொல்லியிருக்கிறது, இதுல வந்து செகண்டரி கன்சிடரேஷன் கிடையாது. இது வந்து யோசிக்கலாமா, இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, வித்தவுட் டவுட், சந்தேகம் இல்லாம ஏற்றுக்கணும். ஏன்னா அத்தாரிட்டி. ஸோ நாரதர் வந்து அத்தாரிட்டியா இருக்கிறதுனால, ஒரு அதிகாரப்பூர்வமான பக்தரா இருக்கிறதுனால இந்திரா வந்து உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். நான் பகவானே பக்தன் என்ற காரணத்தினால். அப்ப பாருங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஒரு பக்தன் கருப்புல இருக்கிறாரு, அப்ப உங்களை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்றாங்க. நம்ம நேர்ல பார்த்தாலே நமஸ்காரம் பண்ண மாட்டேங்க. அவர் வந்து இங்க பாருங்க, நான் பகவானே பக்தன் என்ற காரணத்தினால் எல்லா தேவர்களும் அவளை வலம் வந்த பின் அவருடைய சொர்க்கலோகத்துக்கு திரும்பி சென்றனர். ஓ, இந்த கயாது, நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த கயாது வந்து ஒரு அசுர யோனி, அசுரனுடைய ஒரு உயிர் சக்திய கர்ப்பத்துல தாங்கிட்டு இருக்கா. ஆனா நாரதர் சொன்னாரு, இல்ல, இது வந்து அசுர குழந்தை இல்ல, இது பக்தராஜ் பிரகலாத் மகாராஜ். பக்தராஜ் பிரகலாத் மகாராஜுக்கு பிரகலாத், அவரால்தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. அதுல பாருங்க, இந்த தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணாங்க, பார்க்கடல்ல போய்
ஓம் சகஸ்ர சீர்ஷ பூர்ஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் எல்லாம் புருஷ சூத்தங்கள்லாம் பாடி நாராயண சூத்தம் பாடி பகவானை எழுப்பி, பகவானே இந்த எண்ணெய் கஷ்டப்போடைய டார்ச்சர் தாங்க முடியல, தயவுசெய்து எங்களை வந்து காப்பாற்றுங்க. இப்போ பகவான் என்ன சொன்னார்? ஒருத்துக்கங்க, டாலரேட் பண்ணுங்க. எப்போ என் பக்தன் பிரகலாதன் துன்பத்துக்கு ஆளாக வரும் அப்போ நான் வருவேன். இப்போ தேவர்களும் பக்தர்கள் தான், ஆனால் டாலரேட் பண்ண சொன்னார். வித்தியாசம் பார்த்தீங்களா? ஒரு சுத்த பக்தருக்கும் ஒரு சகாம பக்தருக்கும் வித்தியாசம். ஸோ தேவர்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு, அதனால என்ன பண்ணாங்க? பகவான் சொன்னார் இவங்க பியூரிஃபை ஆகட்டும், அதனால வெயிட் பண்ணுங்க. ஆனா ஒரு சுத்த பக்தனுக்கு ப்ராப்ளம்னா இமீடியட்டா பகவான் வர. பிரகலாதன் வந்து அதனால பிரகலாதனுக்கு ப்ராப்ளம் உடனே அப்ப கூட அடுத்த ஒரு சந்தேகம் வரும், அப்படின்னா ஏன் உடனே கிருஷ்ணா வரல இல்லையா? பிரகலாதனுக்கு வந்து அவ்வளவு டெஸ்ட் அண்டர்கோ பண்ணார், இவ்வளவு தொந்தரவுகளுக்கு அப்புறம் நரசிம்மர் வர இல்லையா? பிரகலாதா வந்து அவரை முதலே தூக்கி சமுத்திரத்தில் போடும்போதே பகவான் ஏன் உடனே வந்து என்ன கஷ்டம் கொள்ளலை? அவர் சமுத்திரத்தில் தூக்கி போட்டாங்க, மலை உச்சியில் தூக்கி, எல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சது. மலை உச்சியில் தூக்கி போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்க, விஷம் வச்சு கொள்ள பார்த்து இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று பின்ன நடந்துகிட்டே இருக்கு, பகவான் வரலையே. ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன்? பிரகலாதனுடைய ரியலைசேஷன், அவர் இந்த உடம்புல ஆத்மாங்கிறது ப்ரூவ் பண்ற. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா, இது நாமளும் படிச்சிருக்கோம். ஆனா கையில கொஞ்சம் சுட்டுட்டோம் வச்சுக்கோங்க, ஊரே கூட்டுவோம் இல்லையா? கையில ஒரு சின்ன சூடு வச்சுட்டா ஊரே கூட்டும், உங்களுக்கு கத்தி அலறி. பிரகலாத் மகாராஜ் நெருப்புல தூக்கி போட்டாலும் இந்த உடம்பு எரியும், ஆனா ஆத்மா எரியாது. இந்த உடம்பு எரியும், ஆத்மா எரியாது. அதான் ரிலேஷன்ஷிப். நமக்கு நாலேஜ் இருக்கு, இஸ்கான்ல இருக்கிற எல்லா டிவோட்டிக்கும் நாலேஜ் பஞ்சமே கிடையாது. யார்கிட்ட வேணா ஆர்கியூ பண்ணலாம். நீங்க இஸ்கான் டிவோட்டிட்ட ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீங்க ஆர்கியூ பண்ணலாம், அந்த குழந்தை சொல்லும் கிருஷ்ணர் தான் முழுமுதல் இருக்கிறவர். உங்களுக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணர் தான் முழுமுதல் இருக்கிறவர் இல்லையா? ஸோ நாலேஜ் நமக்கு கொடுத்துட்டாரு. பிரபுபாதா வந்து போதுமான அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்காரு. அவர் புத்தகத்தில் எவ்ரி திங் சார், பட் ரியலைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனுபவம் அது வந்து ப்ராக்டிக்கலாக வரும்போது, அது நடைமுறையில் வரும்போது நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது நடைமுறையில் வரும்போது ஏற்றுக்கொண்டு அதை படித்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் ரியலைசேஷன். ஓ இதுதான் சொல்லியிருக்கா அப்படின்னு வரும். இந்த படித்த ஞானம் அது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆகும், ரியலைசேஷன் ஆகும். அதுக்கு வந்து கிருஷ்ணா ஒன் ஆஃப்டர் அனதர் டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பார், அந்த ரியலைசேஷன் கொடுத்துட்டே இருப்பார். ஒன்றா வரும். பக்தி செய்ய செய்ய இந்த அனுபவம் பிரபுபாதரும் குருவும் கிருஷ்ணாவும் கொடுத்துட்டே இருக்கும். அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கரெக்ட், இதுதான் காரணம், இதுக்கு நான் காரணம் இல்லை, அவர் காரணம் இல்லை, இவர் காரணம் இல்லை. அப்போ இங்க பிரகலாதருக்கு இவ்வளவு சோதனைகள் வந்ததுன்னா அவர் எவ்வளோ ஒரு வைஷ்ணவர் எவ்வளோ பொறுமையா இருப்பாரு, எவ்வளோ சகித்துக் கொள்வாரு, எந்த அளவுக்கு அதுல பாதிப்படையாம இருக்காரு. யார் பக்குவமான பக்தர்? யார் பக்குவமான பக்தர்? எந்த ஒரு சூழலிலும் கிளர்ச்சி அடையாதவரே பக்குவமான பக்தர். கிளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அப்படியே டாலரேட் பண்ணி ஹரே கிருஷ்ணா. கோவப்படுற மாதிரி நடக்கும், யாராவது பக்தர் வந்து நம்ம கோவப்படுத்துவாங்க, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா. அதான் பரிச்சையாக்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும், அதை எப்படி டாலரேட் பண்ணிக்கிறோம், எப்படி அதை பொறுத்துக்கிறோம், சலிச்சுக்கிறோம். இவ்வளவு கொடுமைகளை எண்ணிக்கசிவு செஞ்சு எங்கேயாவது பாகவதத்துல பிரகலாதர் எண்ணிக்கசிவு எதிர்த்து பேசினாரு, எண்ணிக்கசிவு வந்து உதாசீனப்படுத்தினாரு, எண்ணிக்கசிவுக்கு அவமரியாதை பண்ணா நீங்க ஒரு ஸ்லோகம் பார்க்க முடியாது. ஒரு ஸ்லோகத்திலையும் பிரகலாத் வந்து எண்ணிக்கசிவு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு, இல்ல அவர் வந்து இது பண்ணாரு, இல்ல அவர் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாரு. நோ, ஸ்டில் பிரகலாத் கிவிங் ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஃபாதர். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பாவுக்கு வந்து உயர்ந்த ஞானத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. என் அப்பாவுக்கு தெரியல,
ஒரு இந்த அசுரன் பொய்யங்காரத்தின் சொரூபம், எண்ணிக்கசுனாலே பால்சிக்கும் பொய்யங்காரத்தின் சொரூபம். இவன் வந்து பொய்யங்காரத்தின் சொரூபமா இருக்கான், அதனால இவனுக்கு வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு புரியல, அதை சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ பிரகலாதருக்கு எப்படி அவரும் அசுரத்தை எப்படி புரிஞ்சுது? நாரதோடைய அனுகிரகத்தினால, நாரதோடைய அனுகிரகம். அதனால இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், பிரகலாதர் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எப்போ வந்தாரு, அந்த எண்ணிக்கசுப்பு கேட்குறான், எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, எங்க ஹரி, ஹரி ஹரி எங்க இருக்கா? அவர் எங்க இல்லை, இந்த தூள்ல கூட தான் இருக்காரு. இப்போ பிரகலாதர் சொல்லிட்டாரு இந்த தூள்ல இருக்காரு. இவன் என்ன பண்ணா, ஒரு பெரிய கதை எடுத்துட்டு தூணை உடைக்க போனான். அப்போ பகவான் இருந்து வரலைன்னா பிரகலாத வார்த்தை பொய்யாயிடும். அவன் சொன்னா அந்த தூள்ல அரி இருக்கான்னு, எங்க அரி இருந்தா, அரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ கிருஷ்ணா வந்து வார்த்தையா மட்டும் சொல்லல, என் பக்தன் வார்த்தையை பொய்யாக்க நான் விட மாட்டேன். கௌந்தைய பிரதிஜானகி நமே பக்த புனேஷ், என் பக்தன் இன்னைக்கு வீண் போக மாட்டார். அப்ப பிரகலாதர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் இவ்வளவு நேரம் கிருஷ்ணா வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தையுடைய பிரகலாதனுடைய தெய்வீகமான குணத்தை நமக்கு எல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக பகவான் பொறுத்துட்டே இருக்காரு. ஆனா பிரகலாதர் பொறுத்துட்டாரு, பகவான் ஒரு கட்டத்தை மேல் பொறுத்துக்க முடியல. என்ன குழந்தை தப்பு பண்ணுச்சு? பப்ஜி கேம் விளையாடுதான் இந்த மொபைல்ல இல்லையே, ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்லிட்டு அந்த குழந்தை கேம் விளையாடல, டைம் வேஸ்ட் பண்ணல, சிம்பிளி சாண்டிங் ஆல்வேஸ். அவர் வந்து விஷ்ணு பகவானே நினைச்சிட்டு இருக்காரு. அது ஒரு குற்றம் ஆயிடுச்சு. அப்போ நரசிம்மர் வந்து வந்தாரு, பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்து வந்தாரு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு அவதாரம் எடுப்பாருன்னு. பிரம்மா சிவன் யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இப்படி பகவான் ஏன் அவர் வராக அவதாரம் வந்த கூட பிரம்மானாலும் யூகிக்க முடியல ஃபர்ஸ்ட் யார் இவருன்னு. அதனால கிருஷ்ணாவுடைய லீலைகளை பிரம்மா சிவன் போன்ற தேவர்களோட புரிந்து கொள்ள முடியாது. நமே விதோ சுரகனா பிரபவம் ந மகர்ஷியர அகம் ஆதிரிகி தேவானா மகர்ஷி. கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுடைய லீலைகளை மாபெரும் தேவர்களும் மகாரிஷிகளும் அறிய மாட்டார்கள். அந்த மாதிரி எண்ணிக்கசு மாதிரி அசுரன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எங்க கடவுள் வர போறாரு. அவன் ஒரு பிளான் போட்டிருந்தா, அவன் அந்த பிளானுக்கெல்லாம் மேல கிருஷ்ணா ஒரு பிளான் போட்டார். ஸோ அசுரங்களை என்ன திட்டம் போட்டாலும் அந்த அசுர மூளை வச்சு அவன் திட்டம் போடுறான்னா, அந்த அசுரனுக்கு மூளை கொடுத்த பகவானுக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு இல்லையா? எண்ணிக்கசு இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா வந்து பிளான் பண்ணி வர வாங்கினா, அந்த புத்திசாலித்தனத்தை கொடுத்த பகவானுக்கு எவ்வளவு பெரிய புத்தி இருக்கு. என்னடா நீ பெரிய அசுரன். அவர் பார்த்தா அந்த தூள்ல இருந்து கர்கர் சவுண்ட் வருது, அந்த சிங்கத்தோட கச்சனை கேட்கு. அவரு தூணை உடைச்சிட்டு பார்த்தா அது பாதி மனுஷன் பாதி மிருகமா இருக்கு. நான் மிருகம், நான் மனுஷம். இதை என்னைக்கு எந்த வகையில சேர்த்திக்குவான்? இதை மிருகத்தோடையும் சேர்க்க முடியாது, மனுஷனோடையும் சேர்க்க முடியாது. அவன் வந்து என்னடா உருவது, இது வித்தியாசமா இருக்கு. அப்போ அடுத்த பாயிண்ட் என்னது, பிரம்மா கொடுத்த ஒரு வார்த்தையும் பகவான் டச் பண்ணல. அப்படி ஏதாவது நடந்திருந்தா பிரம்மாவுடைய வார்த்தையும் போயிருக்கு. அந்த மிருகத்தால கொல்லப்படக்கூடாது, மனுஷனால கொல்லப்படக்கூடாது, அப்புறம் ஆயுதத்தால கொல்லப்படக்கூடாது, அப்புறம் வந்து தேவர்களால கொல்லப்படக்கூடாது, பகல்ல கொல்லக்கூடாது, இரவுல எல்லாம் வரவாங்கினாங்க. அது ஒண்ணுமே கிருஷ்ணா டச் பண்ணல. அப்ப பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக்கல, இந்த பிரகலாதுடைய வார்த்தையும் பொய்யாக்கல. அதுதான் கிருஷ்ணா, அதுதான் கிருஷ்ணா. அவர் ரெண்டு பக்தருடைய வார்த்தையை காப்பாத்திட்டாரு. அதனாலதான் பீஷ்மா சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுங்க, தன் வார்த்தையை பொய்யாக்குன்னு இருக்கிறேன் கிருஷ்ணா. மத் பிரதிஜா. என்ன சொல்றாரு பீஷ்மா? அவர் அம்பு படிக்கல் பண்ணி சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தன் வார்த்தையை வந்து பொய்யாக்கிட்டு ஒரு சக்கரத்தை எடுத்துட்டு வர்றாரு, என்னை அடிக்கிறதுக்காக, என்னை கொள்றதுக்காக. யாரு ஒரு மாதிரி இருக்க முடியும்? அப்ப கிருஷ்ணருக்கு வந்து ஒருத்தர் அவன் பேர் கொடுக்கலாம் பாருங்க. அவர் சொன்னாரு, மகாபாரத யுத்தத்தின் போது நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா பீஷ்மரை கொடுத்து ஆயுதம் எடுத்துட்டு போனாரு. கிருஷ்ணர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு சொல்லலாம், பரவாயில்ல. என்னை பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் பக்தன் சொல்லிட்டான்னா நான் செய்வேன். பீஷ்மர் இன்னைக்கு சபதம் போட்டு வந்திருக்காரு, நான் ஒண்ணு அர்ஜுனனை கொள்ளுவேன், இல்ல அந்த வாசுதேவ கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வைப்பேன். ரெண்டுல ஒன்று நடக்குது.
அப்ப கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனன் இழப்பாரு? கிருஷ்ணா அர்ஜுனன் இழக்கவும் கூடாது, பீஷ்மனுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது. அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் இருக்கு. கிருஷ்ணா அர்ஜுனன் இழக்கக்கூடாது, தன் பீஷ்மனுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது. ஏன்னா பீஷ்ம வந்து மை டிவோட், அவர் என்னுடைய பக்தன். ஓ அப்ப என்ன பெரிய பிதாமகன் பெருசா சபதம் போட்டு போனாரு, என்ன பண்ணாரு அவரு? சும்மா வார்த்தையில பேசுறதா அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா பீஷ்மனுடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது, அர்ஜுனனையும் நான் இழக்கக்கூடாது. அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, என்னுடைய வார்த்தையை நான் மீறணும். அப்போ தன் பக்தர்களுக்காக கிருஷ்ணா வந்து தன்னுடைய வார்த்தை கூட மீற தயார். தன் பக்தனுக்காக கிருஷ்ணா தன் வார்த்தை கூட மீற தயாரா இருக்கிற அந்த மாதிரி பக்தன் கருவுல இருந்தா கூட அவங்க வணங்கணும் இருக்கு. நேர்ல கூட இல்லை, அந்த சிசு கருவுல தான் இருக்கு. அப்ப தேவர்கள் என்ன பண்ணாங்க? கையாதுவை சுத்தி வலம் வந்து நமஸ்கரிச்சுட்டு போறாங்க. ஓ இந்த அம்மா வந்து ஒரு மகா பாகவதனை கருவுல தாங்கியிருக்கா, எப்பேற்பட்ட பொண்ணு. அந்த பாக்கியம், பிரகலாத குழந்தைய கருவுல தாங்கி இருக்கிற பாக்கியம் இந்த பொண்ணு கிடைச்சி எப்படி பெரிய சவிசம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்தனுக்கு சர்வீஸ் பண்ற ஒரு அம்மாவுக்கு நமஸ்காரம், அந்த கருவுல இருக்கிற பக்தருக்கு நமஸ்காரம். அப்படின்னா ஒரு பக்தருடைய பொசிஷன் என்னன்னு பாருங்க, ஒரு டிவோட்டியோட பொசிஷன் என்ன. கருவுல பிரகலாத நேர்ல கூட இல்லை, அந்த கருவுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா இவர் மகா பாகவதரா இருப்பாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த தேவர்கள்லாம் வந்து கையாதோ சுற்றி வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதனால என்ன அழகான பாயிண்ட்னா, எப்படி பக்தர்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது. கருவில் இருக்கிற பக்தனுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்தணும்னா, நேரில் பக்கத்துல நம்ம கூட இருந்து சேவை பண்றவங்க எவ்வளவு மரியாதை நம்ம செலுத்தணும் இல்லையா? கருவில் இருக்கிற ஒரு வைஷ்ணவருக்கு இவ்வளவு மரியாதை செலுத்தணுங்கிற பட்சத்துல நமக்கு நேரில் நம்ம கூட நம்ம சேவை பண்ணக்கூடிய சக பக்தர்களுக்கு எவ்வளவு மரியாதை நம்ம செலுத்தணும், எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு. இது மாதிரி எல்லா தேவர்களும் அந்த குழந்தைக்கு நமஸ்காரம், கருவில் இருக்கிற பிரகலாதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு திரும்ப போறாங்க. ஸோ பொருளுள்ள பிரபுபாதை வந்து இந்த நாரதனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து மகாஜன், அது ஆச்சாரியர் சொன்ன உடனே தேவர்களும் அக்செப்ட் பண்ணாங்க. அதுதான் டிசிப்ளின் சிஸ்டம். பிரபுபாதர் குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். சந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் கேட்கலாம், உங்கள் கருத்துக்களை எதாவது சொல்லலாம். பிரபுவோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. சரி, ரொம்ப அழகான ஒரு எபிசோடு இது. இந்த இடத்துல வந்து வைணவர்கள் எப்படி நம்ம மதிக்கணும், அப்புறம் அத்தாரிட்டி எப்படி ஃபாலோ பண்ணணும், தேவருடைய பொசிஷன் என்ன, பிரகலாதுடைய பொசிஷன் என்ன, ரொம்ப அழகாக வந்துருச்சுருக்காங்க. ஹரே கிருஷ்ண, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.